ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் பேக் ரூம்ஸ் மூவி எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். பேக் ரூம்ஸ் மூவி பொறுத்த வரைக்கும் கேன் பாசன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பேக் ரூம்ஸ் மூவி படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் கிளார்க் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கார். அவரோட கேரக்டர் எப்படிப்பட்ட நேச்சர்னால், ரொம்ப ஒரு அடமண்ட்டான ஒரு கேரக்டர், தான் செய்கிறதே கரெக்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது அவர் வந்து ஒரு ஃபெயிலான ஒரு ஆர்கிடெக்ட். இப்போ வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அட் தி சேம் டைம் இவருக்கும் இவர் ஒய்ஃபுக்குமே ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் செப்பரேட் ஆகி இருக்கார். அப்படி இருக்க இவர் வந்து மேரி அப்படிங்கிற தெரபிஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அதாவது இட்ஸ் ஃபார் அ கவுன்சிலிங். இப்படி இது ஒரு புறம் இருக்க, இவரோட ஃபர்னிச்சர் கடையில் இவர் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து, அதாவது எலக்ட்ரிசிட்டி சப்ளை, அதாவது பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. இவர் டிவி பார்த்துருக்காரு. திடீர்னு டிவி ஆஃப் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் நடக்குது. ரெண்டாவது ஒரு டைம் நடக்கும்போது அந்த மெயின் போர்டு இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணுறாரு. அப்படியே வந்து ஒரு செவுருக்கிட்ட போகிறாரு. அந்த செவுத்துல கையை வைக்கும்போது அது வந்து இன்னொரு ஃபர்னிச்சர் கடைக்குள்ளே கொண்டு போகுது. அதில் இவர் போகிறாரு. அது வந்து ஒரு எண்டு இல்லாமல் போய்க்கிட்டே இருக்குது. அப்படி இருக்க இவர் வந்து கொஞ்சம் ரூடான ஆள். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வந்து எந்த ரூட்டில் போனாரோ அந்த ரூட்லேயே வந்து திருப்பி இவர் இருக்கிற இடத்துக்கே வந்து, அதாவது இவரோட ஃபர்னிச்சர் ஸ்டோருக்கே உள்ளே வந்துடுறாரு. இதை பற்றி போய் தன்னோட தெரபிஸ்டான அந்த மேரிங்கிறவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால வந்து இதை பிலீவ் பண்ண முடியல. அப்போ கிளார்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 2 அசிஸ்டன்ட்ஸோட வந்து அதை வந்து அந்த வால் வந்து எங்கே கை வைக்கிறாரோ இன்னொரு இடத்துக்கு கூட்டு போதோ அதை ஒரு மார்க் பண்ணி, இவர் 2 அசிஸ்டண்ட்டையும் வீடியோ கேமராவோட அங்கே என்ன நடக்குதுன்னு கேப்சர் பண்ண உள்ளே நுழையிறாரு. அப்படி நுழையும் போது நுழைஞ்ச இவர் வந்து திருப்பி வெளியே வந்தாரா, அந்த அசிஸ்டண்ட்டுக்கு என்னாச்சு, அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ளே, அதாவது இவர் கை வைக்கிற இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அது வந்து கொண்டு போய் சேர்க்குதுங்கும் போது ஏன் அது வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்குது, மேலும் இதை பற்றி இவங்களோட தெரபிஸ்ட் நேம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க உள்ளே போன இவரை பற்றி தெரிஞ்சுக்க தெரபிஸ்ட் அந்த இடத்துக்கு வந்தாங்களா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையிறது பேக் ரூம்ஸ் மூவி. இப்போ படத்துடைய கேஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, படம் வந்து ஒரு மினிமல் கேஸ்டிங்குள்ளே தான் இருக்குது. மெயின்லி அதாவது இந்த கிளார்க்காக நடித்தவர் தான் வந்து நிச்சயம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தெரபிஸ்ட்டாக வந்த மேரி, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் என்ன ஸ்க்ரீனில் தேவையோ அதை நீட்டாக டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் ஹாரர் த்ரில்லராக அமையுதுங்கும்போது நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ஒன் ஆஃப் தி சவுண்டட் மூவியாகவும் இந்த படங்கிறது அமையுது. இந்த படம் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபர்னிச்சர் கடை, அதுக்கு பேக் சைடில் அதே மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் கடை எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போதோ அதை கேமராவில் வந்து சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒர்க் ஆகிற என்கேஜிங் மொமெண்ட்ஸு, அதே மாதிரி இவங்க ஸ்க்ரீன் ப்ளே சொன்ன விதமாக இருக்கலாம். பல இடத்துல வந்து நமக்கே வந்து அந்த தெரபிஸ்டெல்லாம் உள்ளே வரும்போது நமக்கே அந்த பதப்பதைப்பு வருது. ஐயோ என்ன ஆகும் என்ன ஆகும். ஹாரர் எலிமெண்ட்ஸும் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பேக்ரூம்ஸில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும்னா, படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக நகருது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நிச்சயம் ஓவராலாக அந்த படம்ங்கிறது பேக்ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிளார்க் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஒரு ஃபெயில்டு ஆர்கிடெக்டு, ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்புங்கிறது ரன் பண்ணுறாரு. அப்படி ரன் பண்ணும்போது இவர் வந்து, அதாவது இவரோட பர்சனல் லைஃப்பால் ஒரு தெரபிஸ்ட் மேரியை அப்ரோச் பண்ணுறாரு. ஒரு நாள் வந்து இவரோட ஃபர்னிச்சர் ஷாப்பில் வந்து பவர் ஃப்ளக்சுவேட் ஆகுது. அப்படி இருக்க அந்த பவரை ஆஃப் பண்ணிட்டு ஒரு இடத்துல கை வைக்கிறாரு. அது வந்து வேற ஒரு இடத்துக்கு இவரை கூட்டிகிட்டு போகுது. அது எங்கே போகுதுங்கிறதே தெரியல. அப்படி இருக்க அப்படி போன கிளார்க்கு திரும்பி வராரு. திருப்பி இதை வந்து தெரபிஸ்ட்டை சொல்லிவிட்டு தன்னோட அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போய் அங்கே என்னங்கிறத கேப்சர் பண்ண போகிறாரு. அப்படி போன ஆள் திரும்பி வந்தாரா இல்லையா, அதன் பின்னணியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதையாக இருக்குது. இதை வந்து ஒரு டீசெண்டான சயின்டிஃபிக் ஹாரர் த்ரில்லர் வித் என்கேஜிங் மொமெண்ட், குட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு, குட் மேக்கிங், டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷனுங்கிறது வந்து ஏ சர்டிஃபைடு தான். எப்பயுமே ஹாரர் ஃபிலிம்னாலே இங்கிலீஷில் வந்து ஏ சர்டிஃபைடு தான் கொடுப்பாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க நல்ல விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கிற தியேட்டர், ஆடியோ எஃபெக்ட்ஸ் இருக்கிற தியேட்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களும் வந்து சந்திக்கிறேன். பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.